ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடகம் என் வீடு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு நல்லா கூலிங்கான பாதாம் மில்க் வந்து உங்களுக்கு குடிக்கணும்னு ஆசையாக இருக்கா? வாங்க, இதுக்காக நம்ம கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 2 டம்ளர் அளவுக்கான பால். அது கூட வந்து ஒரு 20 பாதாம். இதை வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாதாம் பாலுக்கு ஃப்ளேவருக்காக நான் வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து விட்டுறலாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர். இதுக்கு பதிலாக வந்து வெல்லமோ தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுனாலுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம் பாலோட அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து இந்த பாதாமை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது கூட வந்து கொதிக்க வச்ச வாட்ரு வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பாதாம் மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சு ஊற விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தோல் வந்து நல்லா உரிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஊறி வந்துடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு பாதாம். உரிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து லைவாக பாருங்கள். எல்லா பாதாமையுமே வந்து இப்போ நான் தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்படின்றத நீங்களே பார்த்தீங்கல்ல. ஹாட் வாட்டர் அப்படின்றதுனால ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு ஊறிடுச்சு. இதுவே நார்மல் வாட்டரில் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சு எடுத்தால் தான் இந்த அளவுக்கு ஈஸியாக உரிக்க முடியும். வாங்க இப்போ வந்து பாதாம் பால் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் அப்படின்றனால இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்மளுக்கு பொங்கி வரும்ல, அந்தளவுக்கு வர விட்டால் போதும். பால் வந்து பொங்கி ஒன்ஸ் வரதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாதாமை வந்து கொஞ்சமாக இந்த மில்கே வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு இடையில வந்து அந்த பாதாம் வந்து கடிப்படுற மாதிரி வரணும் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி கூட வந்து உள்ளே போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பால் வந்து இப்போ பொங்கி வர ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ நம்ம நல்லா வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாதாம் விழுதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதை கொதிக்க விடணும். கெட்டியாக அங்கங்கே அப்படியே தங்கிடாமல் இருக்கிறதுக்காக இடையில வந்து நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து தளன்னு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகர் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லமோ தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எது வந்து உங்ககிட்ட இருக்கோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய குங்குமப்பூ 1 பிஞ்ச் அளவுக்கு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமப்பூ வந்து அந்த ஹீட்லேயே பாலில் கிடக்கிறப்ப நம்மளுக்கு அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் ஃபுல்லாகவே வந்து பாலில் இறங்கி நம்மளுக்கு கலரே சேஞ்ச் ஆகிடும்.
இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுற போகிறேன். ஸோ நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour நல்லா கூலிங்காக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஹாட்டாக கூட இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ சம்மர் அப்படின்றதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். மேலே வந்து டெக்கரேஷனுக்காக லைட்டாக வந்து குங்குமப்பூ வந்து தூவி விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாதாமை ஊற வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். அப்போ வந்து இடையில நமக்கு கடிப்படுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து பிடிக்கும், குழந்தைங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து மையாக அரைச்சிட்டேன். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக வந்து வீட்டிலேயே சிம்பிளாக நம்ம பாதாம் மில்க் வந்து ரெடி பண்ணிட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.